திமுக அமைச்சர்கள் எல்லாம் இப்போது செந்தில் பாலாஜியை பார்த்து பயப்படுறாங்க. திமுக அமைச்சர்கள் எல்லாம் யாரை பார்த்து பயப்படுறாங்க? எதுக்கு தெரியுமா பயப்படுறாங்க? நாம ஏதோ 50 கோடி 100 கோடி அடிச்சிட்டு இருந்தோம், இவன் என்னடானா 1000 கோடியா அடிக்கிறானே, இவன் நம்மளை விட முன்னால போயிட்டானே திரு செந்தில் பாலாஜியை பார்த்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் இருந்து திமுகவோட அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால் இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பா காலத்தில் இருந்து கட்சிக்காக உழைச்சவங்க, ஆட்சியில் இருக்கும் போது நன்றாக வேலை செய்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் தெரியல. இப்ப அவர் கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு கரூர்காரரு. ஏன்னு கேட்டா கலெக்ஷனையும் கமிஷனையும் கரெக்டா கொண்டு போய் கொடுக்கறதுனால இன்னைக்கு அவர் ஒரு அமைச்சர் தான், முன்னாள் அமைச்சர் கண்ணுக்கு தெரிகிறார். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நபர். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கும். என்னோட மகனை முதலமைச்சராக்க வேண்டும், வருகின்ற பணம் எல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வர வேண்டும். எனக்கு தமிழகத்து பெண்கள் மேல கவலை இல்லை. எங்களோட விவசாயிகள், டெல்டா மாவட்டத்து விவசாயிகளுக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ விவசாய பெருமக்களே ஒரு விவசாயியோட உங்களோட நான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய துயரமான காலத்தில் கூட நின்றார்.